Assalamualaikum. Hi friends. Welcome to Magic Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாசிப்பயிறு பாயாசம். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு உடைச்ச பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்புல நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு நம்ம பாசிப்பயிரை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை வறுக்கிறதுனால பாயாசத்துல நல்ல மனம் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுல தூசி கல் ஏதாச்சும் இருந்தா போயிடும். இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு குக்கருக்கு மாத்திரலாம். இதுல ஒரு பங்கு பாசிப்பயிருக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்ப இதுல திக்கான பால் தனியாவும் தண்ணி பால் தனியாவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்ப பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு முட்டை கிடைச்சா அது சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க, முட்டை வேகட்டும். இப்ப முட்டை வெந்துருச்சு. இதுல இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க என்ன இனிப்புக்கு சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இதுல உப்பு சேர்க்கறதுனால இனிப்பை நல்லா எடுத்து காட்டும். இப்ப வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டியா அடியில பொரிச்சுக்கோ. இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம தண்ணி பாலை சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல லைட்டா கொதி வரட்டும். அதுக்குள்ள ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா தேங்காவை துருவி சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனா அதுல மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க, அதனால நாங்க அதை சேர்க்கல. இப்ப முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுப்பத்துருச்சு. நம்ம பாயாசமும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுக்கிட்ட கெட்டி பாலை சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ரொம்பவே சுவையான பாயாசம் ரெடி. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட ரெசிபிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.